ஆஜா மைதீன் லெபக்குடிக்காடுன்னு போட்டிருக்காரு, துபாயில் இருக்கிறாராம். மூணு பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்று கேட்ட கேள்வியில் ரசூல் என்பது செய்தி அல்லாஹ்விடமிருந்து பெறுபவர் என்றும், நபி என்பது பெற்ற செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர் என்றும் அருமையாக விளக்குகிறீர்கள். அப்படி என்றால் மூசா நபிக்கு துணையாக கொடுத்த அவர் சகோதரர் ஹாரூன் நபி மட்டும்தானே? ஹாரூன் நபிக்கு என்று தனிப்பட்ட முறையில் எந்த செய்தியும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக குர்ஆனில் காண முடியவில்லையே. அப்படி என்றால் ஹாரூன் நபி மட்டுமே, அவர் ரசூல் என்ற தகுதி வராதல்லவா? விளக்கவும். அதாவது நம்ம சொன்ன ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்குறவர் ரசூல், வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொல்பவர் நபி. இப்போ ஹாரூன் நபி மூசா நபி ஒரே நேரத்தில் ஒரே சமுதாயத்துக்கு தூதராக இருக்கிறார்கள். வஹி யாருக்கு வரும்? மூசா நபிக்கு தான் வரும். அப்போ மூசா நபிக்கு தான் அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது. ஹாரூன் நபிக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி ரசூல் ஆவார்? ஆனால் அவங்க சொன்ன மாதிரி குர்ஆனில் தெளிவாக இருக்குது, இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஹாரூன் நபிக்கு வஹி வந்ததாக ஆதாரம் இல்லையேன்னு கேட்குறாங்க. ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், அதாவது 4வது சூறாவில் 163வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அவுஹைனா இலைக்க, நபியே உமக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு அந்த தூது செய்தி அறிவிக்கிறோம். எந்த மாதிரி அறிவிக்கிறோம் என்று கேட்டால், கமா அவுஹைனா இலா நூஹின், நூஹு நபிக்கு அறிவித்தது போல, ஒன் நபியீன மின் பாதிஹி, அவருக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கு அறிவித்தது போல முஹம்மதே உமக்கும் அறிவிக்கிறோம். ஓ அவுஹைனா இலா இப்ராஹீம, இப்ராஹீமுக்கு அறிவித்தது போல, ஓ இஸ்மாயில, இஸ்மாயிலுக்கு அறிவித்தது போல, ஓ இஸ்ஹாக்குக்கு அறிவித்தது போல, ஓ யாக்கூபுக்கு அறிவித்தது போல, ஓ அஸ்பாத் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு யூசுப்னா இருப்பார்ல அவருக்கு அறிவித்தது போல, ஓ ஈசாவுக்கு அறிவித்தது போல, ஓ ஐயூபுக்கு அறிவித்தது போல, யூனுஸுக்கு அறிவித்தது போல, ஓ ஹாரூனுக்கு அறிவித்தது போல உமக்கு வஹி அறிவித்திருக்கிறோம். 4:123 தெளிவான வாசகங்களை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா நபிக்கு வஹி வரும், அதை ஹாரூன்ட்ட அவர் சொல்லுவார், அவர் அதன் பிறகு பிரச்சாரம் பண்ணுவார் என்பது தப்பு. அப்போ முகமது நபிக்கு வஹி அறிவித்த மாதிரியே ஹாரூன் நபிக்கு வஹி அறிவித்தோம் என்று சொல்லுகிறான். எல்லா நபிமார்களுடைய பட்டியலையும் போடுகிறான். அதில் ஹாரூனை இடம்பெற செய்து வஹியை தொடர்பு படுத்தி வஹி அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நம்ம என்ன வழங்கணும்? மூசா நபி சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய சட்டங்களை ஒரே டைமில் இவருக்கும் கொடுப்பான், அவருக்கும் கொடுப்பான், 2 பேருக்குமே வரும். அவரவர் வாங்கியது மூசா நபிக்கு அவரிடமிருந்து ஹாரூன் நபி வாங்கிட்டு போய் சொன்னார்னு சொன்னால் அவர் நபியாக கூட ஆக மாட்டார். நபின்னு சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து வாங்கி போனதான் நபியாகும். இவருக்கும் அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பு இல்லை என்று சொன்னால், இப்போ மூசா நபி சொன்னது அவருடைய உம்மத்தில் ஒரு ஆள் வாங்கி அதை மக்களுக்கு சொன்னால் நபி ஆயிடுவாரா? செய்தியை சொல்கிறவரெல்லாம் நபி ஆக மாட்டாங்க. செய்தியை அங்கேருந்து வாங்கி சொல்லணும், அல்லாஹ்விடமிருந்து வாங்கி சொல்லணும். அப்போ உங்கள் கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஹாரூன் நபியிலையும் சேர மாட்டார். அதாவது அல்லாஹ்விடமிருந்து செய்தி வராமல் மூசா நபிக்கு தான் செய்தி வரும். மூசா நபி ஹாரூன்கிட்ட சொல்லுவார், ஹாரூன் போய் மக்களுக்கு சொல்லுவார் என்று இருக்குமே. ஆனால் அப்போ ஹாரூன்கிறவர் ரசூல்லையும் வரமாட்டார், நபியிலையும் வரமாட்டார்னு ஆயிரும். அப்போ நம்ம என்ன வழங்கணும்? சில விஷயங்கள், ஒரு தலைமைத்துவம் சார்ந்த விஷயங்களை மூசாவுக்கு மட்டும் எல்லாம் கட்டளையிடுவான். இப்போ ஃபிரௌன் விரட்டி கொண்டு வர்றான், கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிறாங்க, கடலை அடிப்பாயாகங்கிற உத்தரவு அவருக்கு தான் வரும். ஏன்னா அது மக்களுக்கு ஒரு உலக நிர்வாகம் பண்ணுவதற்குரிய ஒரு சட்டம். அந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்லியிருக்கானே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம், போதிக்கிற விஷயங்களை எல்லாம் 2 பேருக்கும் தான் சொல்லுகிறான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். வஹி அறிவித்தோன்னு வந்துவிட்டது. அதுபோக 20வது அத்தியாயத்தில் 43, 44, 45, 46, 47, 48 அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னா, இதுஹபா நீங்கள் 2 பேரும் போங்கள், இலா ஃபிரௌன்ட்ட போங்க, ஃபகூலா 2 பேரும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க 2 பேரும் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யாரெல்லாம் அவன் அநியாயக்காரனாச்சே, நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு அக்கிரமம் பண்ணுவானேன்னு முறையிடும் பொழுது 2 பேரும் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லா தஹாஃபா 2 பேரும் பயப்படாதீர்கள், இன்னனி மாக்குமா நான் உங்கள் 2 பேரோடையும் இருக்கிறேன். அப்போ 2 பேரை நோக்கி எல்லாம் பேசினான்னு வருதா இல்லையா? ஃபத்தியாஹு நீங்கள் அவன்கிட்ட போங்க, ஃபகூலா 2 பேரும் சொல்லுங்கள். அப்போ இன்னா கது ஊஹிய இலைனா எங்களுக்கு அல்லாஹ்ட்ட வஹி வந்திருக்கு என்று சொல்லுங்கள். அப்போ 2 பேரையும் நோக்கி அல்லாஹ் பேசும் பொழுது இருமையில் பேசுகிறான். அரபு மொழியில் ஒருமை இருக்கிறது, இருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. வேறு மொழியிலாம் ஒருமையும் பன்மையும் தான் இருக்கும்.
அரபு மொழியில் 2 பேரை சொல்வதற்கு ஒரு தனி வாசக அமைப்பு இருக்கிறது. அந்த 2 பேருக்குள்ள வாசக அமைப்பை தான் இந்த வசனங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதனால 2 பேருமே அவங்க மக்களுக்கு சொல்வது அல்லாஹ்ட்டிருந்து அவங்க பெற்று தான் சொன்னாங்களே தவிர, ஹாரூன் நபி மூசா நபிகிட்ட வாங்கியே போய் சொல்லலை. அப்படி சொன்னால் அவர் நபியாகவும் ஆக மாட்டார், ரசூலாவும் ஆக மாட்டார். அதனால் மூசா நபிக்கும் வேதம் அந்த வஹி வந்தது, ஹாரூன் நபிக்கும் என்ன செஞ்சது, வஹி வந்தது